டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் எப்போன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க. இதுக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வரையும் தாங்க தரணும். இது வந்து ஒரு விரக்தி பதிவு தான். ஏன்னா இது வந்து இது ஒரு கம்பேரிசன் தான். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 9 வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. பிப்ரவரி வந்து பார்த்திங்கன்னா விட்டாலுமே இதுக்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 23/6/2024 நடக்கிற மாதிரி இருந்துட்டு அது வந்து போஸ்ட்போன் ஆச்சுங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்னால. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா 21/7 ஜூலை 21 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் ஆகியுமே இன்னும் டென்டேட்டிவ்வே விடாமல் இருக்காங்க. ஆனால் இதே பட்சத்தில் இதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி தான் ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க டிஎன்பிசி தரப்பில் குரூப் 1க்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து தேர்வு முடிவுகள் முதல்நிலை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஒரே நம்ம தமிழ்நாட்டிலே தான் ஒவ்வொரு தேர்வு வாரியங்கள் தான் நடத்துகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சந்தோஷப்படுறதா இல்லை இன்னொன்று வருத்தப்படுறதான்னு சொல்லிட்டு ரெண்டுமே எமோஷனல் இங்கே இருக்குது. இது டிஎன்பிசி ஃபஸ்ட்டு டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அது மொத்தமே இது அப்ளை பண்ணதே 26,510 பேர் தான் அப்ளை பண்ணிட்டுருந்தாங்க. இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 9 வந்துருச்சுங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 21/7/2024 தான் பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ முடிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 நாளுக்கு பக்கமாக நெருங்க போகுதுங்க. அதேமாதிரி டிஎன்பிசி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து 28/3 தான் வெளியிடுறாங்க. உங்களுக்கு இதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பித்தாங்க. இருந்தாலுமே அவங்களே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தரப்பில் அவங்க பின்னாடி நோட்டிஃபிகேஷன் விட்டாலுமே எக்ஸாம் வந்து 13/7 தான் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அதே டைம்லேயே வச்சுட்டாங்க, எக்ஸாமும் வச்சுட்டாங்க. அதே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ்க்கு 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ்க்கு விட்டுருந்தாங்க. ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2 வந்து ரிசல்ட்டை விட்டுட்டாங்க. ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து 1,59,000 பேர் எழுதியிருந்தாங்க. கேண்டிடேட் அப்ளை பண்ணவங்கள எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களே வந்து பார்த்திங்கன்னா 1,59,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க சார், அட்டன் பண்ணாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான உங்கள் ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும். இப்போ இதுக்கு 45 நாள் ஆயிடுச்சுங்க. செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா 44 நாள் முடிஞ்சுது. இப்போ இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டென்டேட்டிவ்வே விடாமல் இருக்காங்க. ஆனால் அவங்க ஜூலையில் 13 ஆரம்பிச்சிருந்தாலுமே 2 மாதத்துக்குள்ளாரியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரிலிமினரி ரிசல்ட் விட்டுட்டாங்க. இவங்க இது மாதிரி எக்ஸாம் நடத்தும் போது சொன்ன டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னா ஆனுவல் பிளானர் விட்டாங்கன்னா அதுபடி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. குறிப்பிட்ட டேட்லேயே பர்டிகுலர் டேட்டில் அவங்க எந்த டேட் சொல்கிறாங்களோ அதே டேட்லேயே எக்ஸாம் வைக்கிறாங்க. அதேமாதிரி டென்டேட்டிவ்க்கு வந்து மேக்ஸிமம் 10 நாளைக்கு மேலே போகிறது கிடையாது. ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்துடுறாங்க. ஆனால் இங்கே டிஆர்பி தரப்பில் படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்களே ஏற்கனவே இப்போ இந்த 10 வருஷம் அப்புறம் தான் வருது, இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இவ்வளோ வருஷம் டிலே ஆகினாலுமே இந்த எக்ஸாம் ஆச்சு இது ரொம்ப அப்ளைங் கேண்டிடேட்டே ரொம்ப கம்மி தாங்க. இதுக்கு 26,510 பேர் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்களே. இன்னும் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கம்மியாக தாங்க இருக்குது. இது இவங்க எக்ஸாம் படிக்கிறவங்க மனநிலையுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக போடல வீடியோ வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா இது வந்து டிஆர்பி நம்பி எதுவுமே இப்போ கடந்த கால அனுபவங்கள் இது மாதிரி எக்ஸாம் இதை வச்சு இது பேஸ் பண்ணி தான் சொல்லிகிட்ருப்போம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா தரப்பும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ஒரே மாதிரி செயல்பட மாட்டாங்க. யாரும் எதிர்பாராத சமயத்தில் டக்குன்னு ஸ்பீடாக ப்ராசஸ் போகும், இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக தாங்க போயிட்டுருக்கோம். இருந்தாலுமே இந்த கீ வந்து பார்த்திங்கன்னா எப்போ விடுவாங்கன்னு சொல்லி இன்னும் கன்ஃபார்மாக தெரியலைங்க. இந்த வாரம் எதிர்பார்க்கலாம். இந்த 2 டிஆர்பி டிஎன்பிசி இந்த 2 போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.